பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் இந்த வரலாற்று வழியை பதிவு செய்கிறார். அவங்க பட்ட பாட சொல்றார். இது எப்படி சாதி படமாகும்? சாதி படத்தில் இருக்கிறான், சாதி படத்தில் இருக்கிறான், அவனுடைய வழியை அவன் தான் சொல்லுவான். இலக்கியம் என்பது மரண ஓலத்திலிருந்து வருவதுதான் இலக்கியம். ஒரு சமூகத்தை ஒடுக்கத்தான் அவன் வெளிரி வருவான். ஏன் சுருஜித் கவினை வெட்டி கொண்டான்? சாதி அது எங்க இருக்கு? எந்த கலர்ல இருக்கு? அவனை யாரா எஸ்சின்னு வச்சது? செட்டியோட கேஸ் அவனுக்கு யார் பட்டம் கொடுத்தது? அந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கார்பரேஷன் வண்டி ஓட்டுவதற்கு 7 லட்ச ரூபா வாங்கிட்டு வேலை கொடுக்குறாங்க. இது எப்படி தவறா சொல்ல முடியும்? தவறா சொல்லுகிற ஒரு மனநோயாளியாக தான் இருக்கு. மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் இதை சொல்லுவது 100க்கு 100 சரி. க்ளவுஸ் ஆஃப் வாய்ஸோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம பைசன் ஒரு படம் சார், மாரி செல்வராஜும் ரஞ்சித் அவர்கள் படம் எடுத்தாலே ஒரு சாதிய பின்னணி உள்ள ஒரு படமாக தான் இருக்கும்ன்றது பேசப்படுற விஷயமா இருக்கு. இந்த பைசன்லேயும் அமீருடைய கேரக்டர் பசுபதி பாண்டியன் அவர்கள் தேவேந்திர கூட வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தவர். அவரை பேஸ் பண்ணி அது அந்த கதை பின்னப்பட்டிருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது. பசுபதி பாண்டியன் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பசுபதி பாண்டியன் எனக்கு நெருங்கிய நண்பன். பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர். ஆமாம். அப்போ சில பல வழக்குகள், கொலை வழக்குகள் எல்லாமே அவர் மேலே இருந்தது. ஆனாலுமே ஒடுக்கப்பட்ட அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கான காலத்தின் கட்டாயமான தலைவர் ஜான் பாண்டிய, பசுபதி பாண்டிய, இந்த பக்கம் தலித்துகளுக்கான தலைவர் திருமாவளவன், இவர்களெல்லாம் 90களில் காலம் கொடுத்த கொடை. அந்த இளைஞர்கள் 1000 வருஷம் அடிமையாக வைக்கப்பட்டிருந்தாங்க. வடக்க பறையர் சமூகம், தெற்கே பல்லர் சமூகம் இரண்டும் 1000 ஆண்டு காலமாக அடிமைகளாக்கப்பட்டு செய்திகள் காலனிகள் உருவாக்கப்பட்டு அங்கேயே அவர்களுடைய வாழ்க்கை படிக்க கல்வி கூடாது, அடிமையாக இருக்கணும், ஆண்டைகளிடம் கூலி வேலை பார்க்கணும். இப்படி இது உடைக்க எரிந்ததில் இந்த சமூக தலைவர்கள் பெருமங்க ஜான் பாண்டிய, பசுபதி பாண்டிய, திருமாவளவன் 3 பேருக்கும். இதை பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் இந்த வரலாற்று வழியை பதிவு செய்கிறார். நீங்கள் ஆதிக்க சாதின்னு சொல்கிறான், இவன் சாதி படத்தில் இருக்கிறான், சாதி படத்தில் இருக்கிறான், அவனுடைய வழியை அவன் தான் சொல்லுவான். பாரஞ்சித்து பறையர் சமூகத்தினுடைய வழிகளை அவர் சொல்கிறார். மாரி செல்வராஜ் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய வரலாறு சொல்கிறார். அவங்க பட்ட பாட சொல்கிறார். இது எப்படி சாதி படமாகும்? வரலாறுகள் என்பது ஒடுக்கப்பட்டவன் இருந்த வரலாறு தானே. இலக்கியம் என்பது வயல்காட்டில் நாற்று நடுகிற பெண்கள் பாடுகிற பாட்டு தானே இலக்கியம். நாட்டு எல்லாமே அதானே. 5 நட்சத்திர ஹோட்டலில் உட்காந்து ஷாம்பெயின் விஸ்கி குடிச்சிட்டு எழுதுறதா பாட்டு? அதெல்லாம் பாட்டு. இலக்கியம் என்பது எங்க மரண ஓலத்திலிருந்து வருவதுதான் இலக்கியம். உழைக்கிறவன், வேலை செய்கிறவன், களத்து மேட்டில், வயல்காட்டில், ஏரிகளில் அவள் தன்னுடைய அந்த வழியை, உடல் வழியை, மன வழியை அதை தனக்குத்தானே ஆறுதல் படுத்தி கொள்ளுவதுதான் இலக்கியம். உலக இலக்கியங்கள் பூரா அப்படித்தான். இப்போ எல்லா நாட்டு கவிஞர்களும் அந்த இனத்தினுடைய வழியை, இனத்தினுடைய சிரமத்தை, கஷ்டத்தை, உழைப்பை பதிவு என்பதுதான் பாட்டு. அதை தான் மாரி செல்வராஜ் செய்கிறார். இது எப்படி தப்பாகும்? இதே புண்பலத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தென் தமிழகத்தில் பொதுவாக தேவர் சமுதாயத்திற்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் எதிரான பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அதே போது சென்னையிலாம் இப்போ இந்த வட சென்னையை பேஸ் பண்ணி கதைகள், இப்போ தோட்டம் சேகர் இவங்களெல்லாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய கதைகள்லாம் ஒரு வெற்றிமாறன், வட சென்னை படம், இந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ரவுடிசமான சப்ஜெக்ட்ஸை எடுத்து ஒரு சாதிய பின்னணி கொண்ட ஒரு சப்ஜெக்ட்ஸை எடுக்க முடியும்? இல்லை, அதை ரவுடிசம்னு அதை சொல்ல முடியாது. நீங்கள் காலத்தின் கட்டாயம், ஒடுக்கப்பட்ட மக்கள் எதிர்த்து நிற்பது, இதில் சில சட்டவிரோத ஆட்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் அது அரசு பார்த்துக்கணும். ஆனால் சில காலத்தின் கட்டாயம், நீங்கள் உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே ஒரு சமூகத்தை நீங்கள் ஒடுக்கத்தான் அவன் வெளிரி வருவான். இது
நீங்கள் இரண்டாம் உலக யுத்தம் நடக்கிற பொழுது ஒரு நாடு இருக்குது, அதுக்கு பேர் பாலஸ்தீன். ஒரு நாடு இருக்குது. இரண்டாம் உலகத்தில் நடக்கிற போது இஸ்ரேல் ஒரு நாடே இருக்கு. ஆனால் இரண்டாம் உலக யுத்தம் முடிந்த பிறகு பாலஸ்தீன் ஒரு நாடு காணாம போச்சு, இஸ்ரேல் ஒரு நாடு உருவாய். 1947ங்க 2025ங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கானா இல்லையா ஹமாஸ்? எத்தனை லட்சம் பேர் இறந்துருக்கு, ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஏன் அந்த ஊரை விட்டா காலி பண்ணிட்டு போனாமே, ஒரு நிலமாக விட்டுட்டு போயிடலாம். ஏன் இருக்கான்? இந்த மண்ணை என்னால் விட முடியாது. உயிர் போனாலும் சரி, நிலமெல்லாம் ரத்தம், நிலமெல்லாம் உடல்கள் சபைகள். இஸ்ரேலு அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் அத்தனையும் போட்டு அடிக்கிறான். இதுதான் அவன் என்ன பண்ணுறான்? அந்த மண்ணை விட்டு போக முடியாதுங்க. இதுதான் உழைக்கப்பட்டவருடைய வரலாறு. அதுதான் வியட்நாமில் ஓசிபின் எத்தனை ஆண்டு காலம் போராடினார்? 25 ஆண்டு காலம் அமெரிக்காவை எதிர்த்து போராடினார். அமெரிக்கா தயார் செய்த ஆயுதங்களை பூரா அந்த வியட்நாம் மண்ணில் போட்டு டெஸ்ட் பண்ணான். நான் அந்த மண்ணை போய் தரிசித்தேன். ஓசிமின் மண்ணை போய் வியட்நாமில் வாழ்நாள் ஆசை போய் நான் அந்த மண்ணை பார்த்தேன். அப்பளுக்கில்லாத மக்களாக இருக்கான் பூரா. அப்போ கடைசியில் அமெரிக்கா புறமிட்டு ஓடிச்சு. இதுதான் உலகம் பூரா. இப்போ வடசென்னையில் முழுக்க ஃபிஷர்மேன், தலித் மக்கள், அருந்ததி மக்கள், இப்படி எல்லா மக்களும் இருக்கக்கூடிய பகுதி தான் வடசென்னை. அவளுக்கான கல்வி, அவளுக்கான வேலைவாய்ப்பு. நீங்கள் ஒரு இடத்துல வீட்டுக்கு வீடு, நான் அந்த ஆர்கே நகர் தூக்கி டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை, 50 வருஷமாக வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை இருக்குங்க. சாக்கடை குழி வெட்டி வச்சுருக்கான். எத்தனை சேகர் பாபு வந்துட்டாங்க, எத்தனை மதுசூதன் வந்துட்டாங்க, எத்தனை வெற்றிகள் வந்துட்டாங்க. அந்த சாக்கடையை ஏன் தவிர்க்க முடியும்? ஏன் முடியல? அந்த ட்ரைனேஜ் பள்ளமாக இருக்குது. பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு தண்ணி போக மாட்டேங்குது. அப்போ அங்கே ஒருத்தன் இருக்கிற காசு ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் அந்த பகுதி எனக்கு சரியாக ஞாபகம் வரல, நான் ஓட்டு கேட்போம் இப்போ ஞாபகம் வரல. பல லட்சம் மக்கள், பல ஆயிரம் மக்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு கூட இன்னும் இருக்குது. சாக்கடை குழியை வெட்டி வச்சுருக்காங்க. ஒரு கொசு கடிச்சா நீங்கள் பெசன்ட் நகரில் வீட்டை கழுவிட்டு போயிடுவான். ஆனால் கொசுவுக்கு மத்தியிலேயே வாழ்கிறாங்க, வாழ்க்கை இருக்குது. அப்போ அந்த மக்களுக்கு சாதாரண ஒரு 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டால் அந்த கழிவு நீரை பம்ப் பண்ணால் அது அடுத்த பக்கம் போகும். எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். அது எத்தனை வருஷமாக செய்யலை? 50 ஆண்டு காலமாக செய்யலை. எல்லாம் ஓட்டுக்க எல்லா பேரும் அங்கே தான் போய் எலெக்ஷனுக்கு போகிறான். 10-20 நோட்டு தினகரன் அங்கே தான் போகிறார். முதலமைச்சர் அங்கே ஜெயிச்சு முதலமைச்சரான போகிறார். அப்போ அந்த மக்களை தென் சென்னை, மத்திய சென்னை சௌரியமாக இருக்கான். வட சென்னை மக்கள் தான், உழைக்கிற மக்கள் தான். சென்னையில் இருக்கிற அத்தனை சுத்திகரிப்பு தொழிலாளி எங்கே இருக்கான்? வட சென்னை தான். அந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கார்பரேஷன் வண்டி ஓட்டுவதற்கு 7 லட்ச ரூபா வாங்கிட்டு வேலை கொடுக்குறான் சார். 7 லட்ச ரூபா வாங்கிட்டு, இது குப்பை வண்டி ஓட்டுகிற தொழிலாளிக்கு 7 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த வண்டி வேலை கொடுக்குறான். அவளுக்கு 50,000 ரூபா சம்பளம். சுத்திகரிப்பு தொழிலாளி எத்தனை நாளாக போராடினா பார்த்தீங்களாங்க? வேலுமணி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது உபீஸ் ஒரு நிறுவனம், குப்பை அது நிறுவனம். ஏன் ஜெர்மனிலிருந்து துபாயிலிருந்து போய் சதஞ்சலால் கொண்டு வந்து தான் கொடுக்கணுமா? இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்து மக்கள், இவன் அந்த வேலை செய்ய மாட்டானா? அவனுக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாதான்? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? காரணம், அவன் குப்பை அழுவதற்கே மட்டும்தான் அவன் தயார் பண்ணுவான். அந்த சமூகம் குப்பை அழுவதற்காகவே பிறந்தவன், மழை வெள்ளுவதற்காகவே பிறந்தவன். இது யார் சொல்கிறான்? அந்த 2 திராவிட இயக்கம்னு சொல்லுது. அப்போது இதனுடைய வழியை பாரஞ்சித் பதிவளத்தானே செய்வான், மாரி செல்வராஜ் பதிவளத்தானே செய்வார். இது எப்படி தவறாக சொல்ல முடியும்? தவறாக சொல்லுகிற ஒரு மனநோயாளியாக தான் இருக்கும். அதனால் அந்த மக்களுடைய வழி நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய தேவை. இன்றைக்கி அது இருக்குன்னு நினைக்கலாம் சார். தென் மாவட்டங்களில் வந்துட்டு நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. இல்லை, அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு இருக்கும். ஏன் சுர்ஜித் கவினை வெட்டி கொண்டான்? 2 பேரும் தமிழன் தானே, 2 பேரும் படித்தவங்க தானே. சாதி அது எங்கே இருக்குது? எந்த கலரில் இருக்குது? இந்த பார்ப்பனியம் உருவாக்கின ஒரு பெரும் கொடும் செயல். அவனை எஸ்சியாக வச்சுருக்கு.
ஷெட்யூல்டு அவனை யார் எஸ்சின்னு வச்சது? ஷெட்யூல்டு கேஸ்ட் அவனுக்கு யார் பட்டம் கொடுத்தது? அது என்ன எம்ஏ எம்காம் பட்டமா, பிஏ பிகாம் பட்டமா, இல்லை மெடிக்கல் பட்டமா? அதை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? 3% பாப்பா தான் அதை எடுக்க மாட்டாங்க. இந்த கோபம் பூரா பாப்பாங்கிட்ட போகணும். இவனே அடிச்சுட்டு சாவுறான். ஏன்? இவன் தமிழனாக ஒன்று சேர்ந்தால் அடுத்து பாப்பாங்கிட்ட போயிடுவான். இவன் சேரக்கூடாது என்பதற்காக 6 பிரித்து வைத்திருக்கு. இதை கண்டுபிடிச்சவன் தான் தந்தை பெரியார். வடக்கை கண்டுபிடிச்சவன் தான் ஊதா சட்டை மாமனிதர் அம்பேத்கர். 2 முதியவர்களும் தான் இந்த இளைஞர்களுக்கு சொன்னான். அதெல்லாம் வித்து திங்கிறதுக்காக வச்சுக்கிறான், தவிர செய்தியை கொண்டு போகல. அதனால் மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் இதை சொல்வது 100க்கு 100 சரி. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தவை நன்றி. நன்றி, வணக்கம்.